கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முழுமையாக 2 ஆண்டு ஆட்சி காலத்தை நிறைவு செய்திருக்கிறது தமிழக அரசு. இதில் நிறைய சாதனை பட்டியல் இருப்பதாக அமைச்சர்கள் கூறிக்கொண்டாலும் சில விமர்சனங்களையும் இந்த அரசு எதிர்கொண்டுள்ளது. இவற்றை பற்றியெல்லாம் தான் அதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவரிடம் இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்ப காமன்வெல்த் பிரச்சனை தான் கடுமையா கனல் கொண்டு இருக்கு. நம்முடைய அதிமுக அரசுடைய தமிழக அரசுடைய எதிர்ப்பை மீறி சட்டப்பேரவை தீர்மானங்கள் எல்லாம் மீறி காமன்வெல்த் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் கலந்து கொண்டு விட்டார். பிரதமர் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். இது தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறீர்களா அல்லது சல்மான் குர்ஷித் சென்றது தோல்வியாக கருதுகிறீர்களா? பிரதமர் கலந்து கொள்ளாதது தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றியாக கருத முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே காமன்வெல்த் கான்பரன்ஸில் பிரதமர்கள் 5 தடவை செல்லாமல் இருந்ததாக நேற்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். சல்மான் குர்ஷித் கலந்து கொண்டது தமிழ்நாட்டுக்கு இழைத்திருக்கிற துரோகம், தமிழக மக்களினுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளை உதாசீனம் செய்த ஒரு உன்மத்தத்தனம். எக்கேடு கெட்டால் என்ன என்கிற ஏனோதானோ மனப்பான்மையில் நாங்கள் இப்படித்தான் இருப்போம், நீங்கள் எப்படி தீர்மானம் போட்டாலும் என்று ஒரு வல்லாதிக்க வெறி அவர்களை இன்றைக்கு ஆட்டி படைக்கிறது. அதனால்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பிறகு எல்லா எதிர்க்கட்சிகளும் கூட ஒத்த கருத்துள்ள சூழலில் இன்றைக்கு அதையும் தாண்டி அவர்கள் அனுப்புகிறார்கள் என்றால் இலங்கையினுடைய கைப்பாவையாக இந்திய சர்க்கார் இன்றைக்கு மாறிவிட்டது. தமிழக முதல்வர் தன்னுடைய மாநில பார்வை மட்டுமல்லாமல் ஒரு பரந்துபட்ட தேசிய பார்வை கொண்டவர், சர்வதேச அரசியலை நன்கு அறிந்தவர். அவருக்கு பாகிஸ்தான் பிரச்சனையோ சீனா பிரச்சனையோ வெளியுறவு கொள்கையோ தெரியாத விஷயம் அல்ல. ஆனால் இலங்கை பிரச்சனையில் மத்திய அரசாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு தேசிய அரசாக இருக்கக்கூடிய ஒரு அரசு எப்படி ஒரு மாநில பிரச்சனை மட்டும் மையம் கொண்டு ஒரு முடிவெடுக்க முடியும் என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும். தமிழக மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டாலும் கூட தேசிய அளவிலான வெளியுறவு கொள்கை அளவிலான சர்வதேச அளவிலான பிரச்சனைகள் எப்படி கையாள்வது என்பது ஒரு மத்திய அரசு செயல்பட வேண்டிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். அதை தமிழக முதல்வர் உணராதவர் அல்ல. ஆனால் ஏன் மீண்டும் மீண்டும் இதையே வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார் காமன்வெல்த் இந்தியா பங்கேற்கக்கூடாது என்று? காமன்வெல்த் மகாநாட்டில் இந்தியா பங்கேற்கக்கூடாது என்பது தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வை தமிழ்நாட்டு மக்களால் 3வது முறையாக முடிசூட்டப்பட்ட ஒரு முதலமைச்சர் எதிரொலிக்க வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்களினுடைய உள்ளக்கிடைகளை உணர்ந்து கொண்டு கடமையாற்ற வேண்டிய பொறுப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு இல்லையா? ஆகவே ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்களினுடைய உணர்வுகளைத்தான் மதிக்க வேண்டுமே தவிர மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கிற மத்திய சர்க்காரை ஏன் இதிலே நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும்? சரி, இதே பிரச்சனை இன்னொரு மாநிலத்துக்கு வந்தால் அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? இப்படி ஒரு துரோகம், இப்படி ஒரு வஞ்சகம் சீக்கியர்களுக்கு இழைக்கப்பட்டால் நாடு இன்றைக்கு என்ன ஆகியிருக்கும்? ஆகவே தமிழர்கள் என்கிற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட அவமதிப்பு, இப்படிப்பட்ட மாற்றாந்தாய் மனப்பான்மை என்று முதலமைச்சர் அவர்கள் கருதுவதிலே என்ன தவறு இருக்க முடியும்? இதுல சர்வதேச விதியை நாங்க என்ன மீறிட்டோம்? அப்படி ஒன்றும் மீறலையே. விதிகளை மீறியதாக இல்லை, அவருடைய பார்வை பறந்துபட்டது. அவர் எப்போதுமே தேசிய அரசியலை மையம் கொண்டுதான் மாநில முடிவு எடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த முறை வித்தியாசமாக தேசிய உணர்வுகளுக்கு மாறாக தமிழர் உணர்வுகளை முக்கியமாக கொண்டிருப்பது அவருடைய பார்வையில் ஏதேனும் மாறுபாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறதா? அதாவது வாழிய பாரத மணித்திரு நாடு என்று சொன்ன பாரதி வாழிய செந்தமிழ் என்று சொல்லிவிட்டு தான் சொன்னான். அதனால வாழிய செந்தமிழ் வாழிய பாரத மணித்திரு நாடு என்பதுதான் முதலமைச்சர் அவர்களினுடைய அணுகுமுறை. ஆகவே தமிழை மறந்துவிட்டு இந்தியாவை நேசிக்க முடியாது. அதனால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 3வது முறையாக முடிசூட்டப்பட்ட முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வை இன்றைக்கு அவர் பிரதிபலித்திருக்கிறார். இதுல தேசிய பார்வைக்கு ஒன்று ஆபத்து ஏற்பட்டு விடவில்லையே. ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இந்தியாவிலிருந்து யாருமே காமன்வெல்த் மாநாடு கலந்து கொள்ளக்கூடாது என்று. மீண்டும் ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி மீண்டும் அதே மாதிரியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய அவசியம் என்ன வந்தது? ஏற்கனவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பிறகு இந்தியாவினுடைய பிரதமர் கலந்து கொள்வதில்லை என்று ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலிருந்து எந்த பிரதிநிதியும் கலந்து கொள்ளக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தீர்மானம்.
இப்போதாவது மதிக்கிறார்களா? ஏன்னா நாளைக்கு கான்பரன்ஸ் அவர் புறப்படுகிறார் என்று தகவல் வருகிறது. கடைசி நேரத்திலாவது நாம் எடுக்கக்கூடிய முயற்சி பலிக்காதா என்கிற முதலமைச்சருடைய ராஜதந்திரம் இது. இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்பது முதல் தீர்மானம். இந்தியாவிலிருந்து யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்பது இரண்டாவது தீர்மானம். இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்றாலே இந்தியாவிலிருந்து யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்பதுதானே உண்மையான பொருள். ஆமா, ஆனா அதை மீறி அவர்கள் போகிறார்கள் என்று தகவல் வருகிறது. இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் போகலன்னு தகவல் வந்துச்சு. ஆனால் சல்மான் குர்ஷித் என்கிற வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கலந்து கொள்கிறார் என்ற தகவல் வருகிற பொழுது அகிலத்தில் 65 நாடுகளில் வாழுகிற தமிழர்கள் தமிழ்நாடு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி கேட்க மாட்டார்களா? இதுல இலங்கை பிரச்சனையில யார் தீவிரமான இலங்கை தமிழ் குரல் கொடுப்பது என்கிற ஒரு அரசியல் போட்டி நிலவு போல ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. தமிழ் தேசிய அமைப்புகள் தனித்தனியாக போராடி கொண்டிருக்கின்றன. திமுக தலைவர் கருணாநிதி ஏற்கனவே இந்தியாவிலிருந்து ஒரு துரும்பு கூட போகக்கூடாது என்ற பேட்டியை ஒரு 10-15 நாட்கள் முன்னாலே கொடுத்து விட்டார். அவருக்கு அந்த கிரெடிட் போய்விடுமோ, அந்த நற்பெயர் போய்விடுமோ என்பதற்காக தமிழக முதல்வர் அரசியல் ரீதியாக அப்படி செயல்படுவதாக ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. எல்லா பாவங்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டியவர் கருணாநிதி. எல்லா அநியாயங்களுக்கும் அரண் அமைத்து தந்தவர் கருணாநிதி. ஆகவே இழந்துவிட்ட செல்வாக்கை எப்படியாவது புதுப்பிக்க முடியுமா என்கிற அவர் ஒத்திகை பார்க்கிறார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் எனக்கு தெரிந்து 2000 ஆண்டு கால தமிழினத்தினுடைய மீட்பு வரலாற்றில் ராஜபக்சேயை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவர் முதலமைச்சர் அவர்கள். அதுவும் 20 நாடுகளினுடைய ஆதரவை பெற்ற ராஜபக்சே, இந்தியாவின் மடியில் இருந்து கொஞ்சிக் கொண்டிருக்கிற ராஜபக்சே, ஐக்கிய நாட்டு சபையில் எப்பொழுதும் தன்னை தக்க வைத்துக் கொள்வதிலே இதுவரைக்கும் வெற்றி பெற்றிருக்கிற ராஜபக்சே, அவரை எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறோம். தமிழ் ஈழத்திற்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் ரெஃபரண்டம் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அம்மா அவர்கள் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அம்மா அவர்கள் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு தீர்மானத்தை போட்டு அகிலத்தில் 65 நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களினுடைய மனங்களை எல்லாம் மகுடமாக்கி கொண்டிருக்கிற ஒரு வரலாற்று பெருமைக்குரியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இதே முதலமைச்சர் தான் பிரபாகரனை இந்தியாவில் கொண்டு தூக்கில் போட வேண்டும் என்ற தீர்மானத்தையும் இதே சட்டசபையில் நிறைவேற்றினார். அதற்கு இதற்கு சம்பந்தமே இல்லையே. தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக சட்டப்பேரவை தீர்மானம் இருப்பதாக குறிப்பிட்டீர்கள். இதே போன்ற ஒரு சட்டப்பேரவை தீர்மானமா இதற்கு முன்னால் வந்தது. அதுவும் தமிழர்களுடைய உணர்வை பிரதிபலிப்பதாக தீர்மானம் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றலையே. தமிழக சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட விஷயம் அது. பிரபாகரனை இந்தியாவுக்கு கொண்டு விசாரித்து தூக்கில் போட வேண்டும் என்ற தீர்மானம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கொண்டு வரப்பட்டது. அதாவது மாண்புமிகு முதலமைச்சரை பொறுத்தவரையில் அவர்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஆதரிப்பவர்கள் அல்ல. அதையும் தாண்டி சொல்ல போனால் அவர்களுடைய அணுகுமுறை ஆயுதம் தாங்குகிற போராட்டத்தை அங்கீகரிக்கிற மனநிலையில் அவர் இல்லை. ஆனால் அது கடந்த காலம். ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சூழல் தமிழ்நாட்டில் நான் சொல்லுகிற ஒரு 25 ஆண்டு காலம் இந்த கொள்கைக்காகவே மேடை ஏறியவன் தான். ஒரு சராசரி அரசியல் நாற்காலிகளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் பயணம் செய்கிறவன் நான் அல்ல. எந்த கொள்கையை நான் பேசி வந்தேனோ அந்த கொள்கையை வென்றெடுக்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள தலைமை தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது கிடைத்திருப்பதாக கருதுகிறேன். கடந்த காலங்களை நான் கசக்கி எறிகிறேன். தமிழக முதல்வர் இதற்கு முன்னாலும் சரி தற்போதும் சரி எப்போ கேட்டாலும் சரி ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவா இருக்கிறார். இலங்கை தமிழர்கள் போராட்டம் என்பது வேறு, விடுதலை புலிகளுடைய போராட்டம் என்பது வேறு. இரண்டையும் புலிகளையும் இலங்கை தமிழும் பிரித்து பார்க்க வேண்டும். இரண்டும் ஒன்றல்ல என்று பல முறை கூறினார். இன்னைக்கு அங்கே நடைபெற்ற தேர்தல்ல அந்த இலங்கையில் இருக்கிற மக்களை அதை பிரதிபலித்திருக்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் இனிமேல் ஒரு வலிக்கும், இனிமேல் ஒரு துயரத்திற்கும், இனிமேல் ஒரு இரத்த சிதறலுக்கும், இனிமேல் ஒரு காயத்திற்கும் அவர்கள் தயாரில்லை என்பதை அந்த மக்களே இன்றைக்கு உலகத்திற்கு உணர்த்தியிருப்பதை உங்களுக்கு நினைவு கொண்டு வருகிறேன். இந்த மாதிரியான தீர்மானம் நிறைவேற்றுவதில் ஒரு அவசரமான ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டி தீர்மானம் எந்த விதமான அரசியல் நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க? நிச்சயமா கிடையாது. இந்தியாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பிறகும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் உணர்வாளர்கள் கொதித்திருக்கிற மனநிலையில கூட இதையெல்லாம் அலட்சியப்படுத்தி விட்டு போகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக நினைக்கிற ஒரு மனோபாவம்
அவர்களுக்கு இருக்கிறது. உலகெங்கு வாழக்கூடிய தமிழர்கள் இதை எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதன் மூலம் ஒரு பெரிய வரலாற்று கடமையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் சல்மான் குர்ஷித் இலங்கைக்கு சென்று விட்டார், காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்று விட்டார். இனி என்ன செய்ய போகிறது தமிழக அரசு? நேற்றைக்கே முதலமைச்சர் இந்தியாவினுடைய பிரதம அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சல்மான் குர்ஷித் வெளியுறவு கொள்கையில் இதுவரைக்கும் நாம் கடைபிடித்து வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான நெறிமுறைகளையும் நிர்மூலம் செய்துவிட்டு கருத்து சொல்வதிலே அவர் இன்றைக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக் கொண்டு வருகிறார். இன்னொரு நாட்டினுடைய பிரச்சனையில் இந்தியா தலையிடாது என்று அவர் சொல்லுகிறார். ஆனா அன்னைக்கு ஸ்பெயின்ல பிராங்கோவினுடைய காட்டாட்சி நடைபெற்ற காலகட்டத்தில் அந்த பிராங்கோவினுடைய காட்டாட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தது இந்தியா. பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஸ்பெயினுக்கே சென்றார். பிராங்கோவின் காட்டாட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைத்தார். பிராங்கோவிற்கு எதிராக இன்றைக்கு பாரிஸ் பட்டணத்தில் நடைபெற்ற கான்பரன்ஸ்ல சர்வதேச தலைவர்களோடு கலந்து கொண்டவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவர் அங்கே கலந்து கொண்டு விட்டு மும்பையில் வந்து கப்பலில் வந்து இறங்கிய பொழுது அவருக்கு வரவேற்பு கொடுத்த பொழுது, எனக்கு வரவேற்பு தேவையில்லை, நீங்கள் ஏதாவது உதவாக இருந்தால் ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கு உதவுங்கள் என்று அன்றைக்கு வணிகர்களிடமிருந்து உதவி பெற்று அதை இன்றைக்கு ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கு கொடுத்தவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அந்த காங்கிரஸ் தான் இன்றைக்கு தமிழர்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை இழைக்கிறது என்றால் வெளிநாட்டு விவகாரத்தில் இந்தியா இன்றைக்கு முழுவதுமாக தோற்றுவிட்டது என்பதற்குத்தான் இது அடையாளம். அதனால்தான் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர். தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது 2 முறையுமே சொல்லப்பட்ட விஷயம் ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று. கடந்த முறையே இந்த தீர்மானத்தின் மீது தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக காங்கிரஸ் உறுப்பினர்கள் முயற்சி செய்த போது அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்தார்கள். அதே போல இந்த முறை அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு கேட்டபோது மறுக்கப்பட்டதாக அவர் சொல்கிறார்கள். அதனால் வெளிநடப்பு கூட செய்தார்கள். ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்பது தமிழகத்தில் வேறு யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது என்ற நிலையில் இது ஒட்டுமொத்த தமிழகத்துடைய கருத்தை பிரதிபலிக்கிறது என்ற உண்மை இருக்கும் நிலையில் ஏன் அவர்களை பேச அனுமதிக்க கூடாது? இல்ல காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு அவர்கள் இப்பொழுது திரிசங்கு சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். அங்க ராகுல் காந்தி, சோனியா காந்தியினுடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற வேண்டும், தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டும். 2ம் கெட்டான் நிலையில் இருக்கிறதுனால அவர்கள் திட்டமிட்டு ஏற்கனவே வெளியேற வேண்டும் என்ற ஒரு நாடகத்தை நடத்துவதற்காகத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு வந்தார்கள். அவர்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டது. அங்க என்ன நாடகம் பண்ணாலும் முயற்சி பண்ணிருக்கலாம். நீங்கள் சொல்ற மாதிரி அரசியல் நோக்கங்கள் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்து ஏகமனதாக நிறைவேற்ற தீர்மானம், ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பிறகு கான்ட்ரவர்சியா பேசினா அது எப்படி ஏகமனதான தீர்மானம்? அவர்களுடைய கருத்தை நாம் பதிவு செய்யலாமே. அது எப்படி பதிவு செய்ய முடியும்? எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமே ஆதரித்து வழிமொழிந்ததற்கு பிறகு அவங்க கான்ட்ரவர்சியா பேசினா ஏகமனதான தீர்மானம் எப்படி ஆகும்? தீர்மானத்தினுடைய வரைவுல என்ன கருத்து இருக்கோ அதற்கு என்ன வாக்களிப்பு கிடைக்கிறதோ அதற்கு பொறுத்து தான் தீர்மானம். தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய பெரும்பான்மை அதிமுக அரசிடம் இருக்கிறது. ஏகமனதாக தீர்மானம்னு நம்ம சொல்லி இருக்கோம். முதலமைச்சர் அப்படியே சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு இவங்க கான்ட்ரவர்சியா சொன்னா அது சட்டப்பேரவை தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு. இதுல நான் கருத்து சொல்ல முடியாது. இதுல ஈழத்தமிழர் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை இப்ப சமீப காலமா 2009க்கு பிறகு எடுக்கக்கூடிய பார்க்கிறோம். 2009க்கு முன்பு அவருடைய நிலைப்பாடு பற்றிய மாற்று கருத்துக்கள் இருந்தன. 2009க்கு பிறகு முள்ளிவாய்க்கால் சம்பவத்துக்கு பிறகு இறுதிப் போருக்கு பிறகு ஒரு கடுமையான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இது அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை பிரதிபலிப்பதாக நினைக்கிறீங்களா நீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, பின்னாடி ஒரு நிலைப்பாடு. திமுக தலைவர் அப்படிதான் அடிக்கடி விமர்சனம் வைக்கிறார். அதாவது அவர் இந்த பிரச்சனையில காணாமல் போயிட்டார். இனிமேல் அவரை யாரும் கண்டெடுக்கவும் முடியாது. நாடாளுமன்ற தேர்தலிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுமானால், நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமானால் தமிழ் ஈழத்தை வாங்கித் தருவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு பேசினார்கள். அதனால ஒரு காலம் கனிந்து வந்திருக்கிற நிலையில் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தாயகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அதற்கு துணை நிற்க வேண்டும், தோள் கொடுக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பது
தமிழர்களுக்கு வாய்த்திருக்கிற வரம், தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம். அது முதலமைச்சர் தெளிவாக செய்கிறார். நீங்கள் குறிப்பிட்டது போல 2009 தேர்தல் பிரச்சாரத்திலேயே தமிழக முதல்வர் கடுமையாக இதை வலியுறுத்தினார். தமிழ் ஈழம் பெற்றுத்தர எல்லா முயற்சியிலும் மேற்கொள்வேன் என்று. நீங்களே இன்னொரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டது போல இலங்கையில் இன்னொரு போரையோ, இன்னொரு ரத்தத்தையோ, இன்னொரு வலியை தாங்கும் நிலையில் தமிழர்கள் இல்லை. அப்படியான சூழலில் தமிழ் ஈழம் பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கின்றனவா? இன்னும் இது சர்வதேச சமூகம் தீர்மானிக்க வேண்டும். ஏன்னா ஒரு ரெஃபரண்ட வாக்கெடுப்பு நடத்த வேண்டும்னு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இந்தோனேஷியாவிலிருந்து கிழக்கு திமோர் பிரிவது சாத்தியமானால், டென்மார்க்கில் இருந்து மாண்டினிக்ரோ பிரிவது சாத்தியமானால், செர்பியாவிலிருந்து கொசாவா பிரிவது சாத்தியமானால், சூடான் விடுதலை பெறுவது சாத்தியமானால், சர்வதேச சமூகமும் ஐக்கிய நாட்டு சபையும் மனது வைத்தால், இன்னும் சொல்ல போனால் இந்தியா கவரி வீசினால், இந்தியாவின் கஞ்சாடை கிடைத்தால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதே போன்ற ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று காஷ்மீர் மக்கள் கோரிக்கை விடுத்தால் என்ன செய்வது? அதிமுக நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஏற்க முடியாதது. ஏன்? காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி. அதைத்தான் அவர்களும் சொல்கிறார்கள். வடக்கு மாகாணமும் கிழக்கு மாகாணமும் இலங்கையின் ஒரு பகுதி. ஒட்டுமொத்த இலங்கை இது ஒன்றுபட்ட இலங்கை. வரலாற்று ரீதியாக 3 நாடுகள் தமிழர்களுக்கு அங்கே இருந்தன. 3 நாடுகள் தமிழர்களுக்கு அங்கே இருந்தது. டச்சுக்காரர்கள் வருவதற்கு முன்னால், போர்ச்சுகீசியர்கள் வருவதற்கு முன்னால், பிரிட்டிஷ்காரர்கள் வருவதற்கு முன்னால் இலங்கையில் தமிழர்களுக்கு 3 நாடுகள் இருந்தது. வந்தேரிகள் சிங்களவர்கள். காஷ்மீர் அப்படியா? காஷ்மீர் அப்படி இல்ல. காஷ்மீர் இந்தியாவினுடைய ஹெட், தலை. காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு பகுதி அல்ல, அதுதான் இந்தியாவினுடைய தலை. அது இதே போன்ற ஒரு வாதத்தை அவர்கள் கூட வைக்கவே முடியாது. இந்திய வெள்ளைக்காரர்கள் ஆட்சிக்கு முன்னால், பிரிட்டனுடைய ஆட்சிக்கு முன்னால் இங்கே எல்லாமே தனித்தனி சமஸ்தானங்களா தான் இருந்தது, தனித்தனி அரசுகளா தான் இருந்தது. அன்னைக்கு சமஸ்தானம் தான் இருந்தது, நாடு கிடையாது. ஆனா அன்னைக்கு 3 நாடுகள் இருந்தது இலங்கையில. பிரிட்டிஷ்காரன் கொண்டு போய் கொத்துச்சாவியை கொண்டு போய் சிங்கள வங்கையில கொடுத்துட்டு போனான். அது காஷ்மீரை இலங்கை பிரச்சனை ஒப்பிடாதீங்க. அது எப்படி ஏத்துக்கிட முடியும்? அந்த மாதிரி பிரச்சனை அடிப்படையா கிடையவே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து நமக்கு ஜம்மு காஷ்மீர் வச்சிருக்கிறோம். அது அந்த மாநில மக்களினுடைய உணர்வை புரிந்து கொண்டு அப்படி சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருக்கோம். தமிழக முதல்வருடைய உணர்வு ஈழத்தமிழருக்கு ஆதரவாக இருக்கிறது, இலங்கை தமிழருக்கு ஆதரவாக இருக்கிறது என்றால், அதே போன்ற எண்ண ஓட்டத்தில் இருப்பவர்கள் தான் சீமானும், பழநெடுமாறனும், கொளத்தூர்மணி மற்றவர்களும். ஆனால் அவர்கள் ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அவர்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறை வைக்கப்படுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன், ஒரு போராட்டம் நடத்துவதற்கு, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு இங்க ஏதாவது தடை இருக்கா? 1965 ஆதிக்க இந்திய எதிர்த்து தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஒன்றுபட்டு நின்றதை போல இன்றைக்கு மாணவர்கள் தெருவில் நின்று போராடிய பொழுது அடக்குமுறை ஏவி விடப்பட்டதா? மீண்டும் ஒரு 65 திரும்பி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் தமிழ்நாட்டில் கனிந்து வந்தது. ஆனால் மயிலாப்பூர்ல மத்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான அஞ்சலகங்களின் மீது வெடிகுண்டு வீசுதல் தாக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு மாநில ஆட்சி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் தார்மீக உரிமையும் இருக்கிற காரணத்தினால அந்த கடமை அவர்கள் செய்கிறார்கள்.